வேறு ஊர் இல்லை. பெரும்பாலான திருமணங்களில் வீடியோ மட்டும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறார்கள், அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோங்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதானா? வீடியோங்கிற வடிவத்தில் எந்த பிழையும் இல்லை, தப்பும் இல்லை. ஏன்னா வீடியோங்கிறது நாம் பேசி கொண்டிருக்கிற நினைத்து கொண்டிருக்கிற புகைப்படங்களை போன்றதல்ல, ஃபோட்டோக்களை போன இல்லை. இதனுடைய வடிவமே வேற. இது ஒரு டிஜிட்டல் வடிவம். டிஜிட்டல் வடிவம்ங்கிறது ஒரு பொருளில் அப்படியே அந்த படங்கள் தரிவட்டு நிற்பது கிடையாது. ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நம்மளுடைய மெமரி கார்ட்லையோ நம்முடைய யூஎஸ்பி பென் டிரைவ்லையோ நம்முடைய ஃபோன்லையோ ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பேப்பராக பதிஞ்சா இருக்குது, வேற வடிவத்தில் இருக்கிறது. சில குறிப்பிட்ட கனெக்ஷன்களின் பொழுது அது நமக்கு அதனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. உதாரணமாக ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னா எப்படியோ அந்த மாதிரி அதை ஒரு உதாரணத்துக்கு ஒப்பிடலாம். கண்ணாடியை எப்படி குற்றம் சொல்ல மாட்டோம், இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம், உருவப்படம் தான் தெரியுது, எதை காட்டுறோமோ அதை காட்டும். அந்த மாதிரி தான் இந்த வீடியோக்கள் எல்லாமே அந்த வகையில். அதில் நாம் உருவங்களை வரைவது, அதை பகிர்ந்து கொள்வது, சேமித்து வைப்பது மார்க்கத்தில் முரணானதில்லை, இது குற்றமானதில்லை. ஃபோட்டோக்களை பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்டது இருக்கிறது, அதில் விதிவிலக்குகள் இருக்கிறது, தடுக்கப்பட்டதும் இருக்கிறது. அவசியம் இல்லாமல் ஃபோட்டோக்களை சும்மா ஆடம்பரமாக எடுத்து அதை மாட்டி அதை வீட்டில் இது பண்ணி அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த ஃபோட்டோக்களுக்கு ரசூலுல்லாஹ் தடை விதிச்சிருக்கிறாங்க, உருவப்படங்களுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தஸாவீர், உருவப்படங்களும் நாயும் இருக்கிற வீட்டில் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறாங்க. அதனால வீடியோ அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட எல்லைக்குள்ள அது நடக்குமானால், வீடியோ அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா எல்லை மீறியும் போயிடக்கூடாது. பொதுவான மார்க்கத்தின் அளவுகளுக்கு உட்பட்ட இந்த வீடியோ இருக்குது. வந்திருக்கிற மக்கள் அப்படி வீடியோ எடுத்துக்கிட்டாங்க, அங்கே நடக்கிற உரைகளை வீடியோ எடுத்துக்கிட்டாங்க, மாப்பிள்ளை பெண் இருந்தது வீடியோ எடுத்துக்கிட்டாங்க, இந்த குடும்பத்தாருடைய மகிழ்ச்சியை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க, அதை பின்னாடி பார்த்துக்கிட்டாங்கன்னா அதை குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா வீடியோ ஷூட்டுங்கிற பேர்ல அதுலேயும் எல்லை மீறி இன்னும் சில இடங்கள் இப்படியெல்லாம் கூட கேள்விப்படுறோம். திருமணத்துக்கு முன்பே, திருமண அக்ரிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வீடியோ ஷூட்டுங்கிற பேரில் நிறைய எடுத்து வச்சுக்கிறாங்க. முதல் நாள் இரவே இந்த மாதிரியான கூத்துக்கள் கும்மாளங்கள்லாம் ஆரம்பமாகி விடுகிறது என்றெல்லாம் கேள்விப்படுறோம். அந்த வரையறைகளை எல்லாம் மார்க்கம் சொன்ன வரையறைகளுக்கு உட்பட்டு இந்த வீடியோக்கள் இருக்குமானால் வீடியோக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. போட்டோக்களில் நிர்பந்தத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அவசியமானது சிலது இருக்கிறது. போட்டோவை கழுவி எடுத்து போட்டு வைக்கிறோம்ல, டிஜிட்டல் வீடியோத்தை தாண்டி அது வெளியில் வருதில்ல, அவசியத்தின் நிமித்தம் செய்யக்கூடிய சிலது இருக்கிறது. சில அரசு ஆவணங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு போட்டோ கேட்குறாங்க. அந்த மாதிரி நிமித்தத்துக்காக வேண்டி நம்ம செய்து கொள்றோம்னு சொல்லி சொன்னால் அது குற்றமாகாது. சும்மா அழகுக்கு தேவைக்கு அப்படியே போட்டோ பிடிச்சி படம் காட்டி வைக்கிறதுக்கு அந்த நோக்கத்தில் இருக்குமானால் போட்டோக்களை தவிர்த்து கொள்ளணும். வீடியோக்கள் வரையறைக்கு உட்பட்டு இருந்தால் மார்க்கத்தில் அது பிழையாகாது.